உங்கள் வீட்டு மல்லிகை செடி இதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லிகை செடியில் பல வெரைட்டிஸ் இருக்குது. நான் இதில் 2 வெரைட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்று இந்த அடுக்கு குண்டு மல்லி கொடியில் வளர்றது. இது நான் கிரவுண்ட் கார்டனில் வச்சு மேலே டெர்ரஸ்க்கு ஏற்றி விட்டுருக்கேன். இது வச்சு 1.5 வருஷம் ஆகுது. அவ்வளோ சூப்பராக பூத்துட்ருக்கு, கொத்து கொத்தாக பூ கொடுத்துட்ருக்கு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளை ரோஜா பூ மாதிரியே இருக்கும். அந்த வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மொத்தம் 3 மெத்தட் மல்லிகை செடிக்கு முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ப்ரூனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான டயத்தை நம்ம வெட்டி விடணும். பூக்கள் பூத்த உடனே அன்னைக்கே அந்த கிளையை உடச்சி அந்த கிளையை கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு தொடர்ந்து டெய்லி பூ கிடைக்கும். நம்ம மொத்தமாக பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு நாள் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூ கிடைக்கும். தொடர்ந்து அன்னன்னைக்கு அப்பப்போ கட் பண்ணோம்னா டெய்லி எப்போவுமே செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தாக. ஸோ கட்டிங் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட் ஃபர்டிலைசர். மண்புழு உரம், தொழு உரம், சாம்பல், கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு இது 4ஐயும் கலந்து மந்த்லி ஒன்ஸ் நான் மண்ணில் போட்டு மூடிடுவேன். தொட்டியில் வளர்க்குற செடிக்கு 2 வீக்ஸ்க்கு ஒருக்க மண்ணில் போட்டு மூடணும். 3வது பாயிண்ட் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம அதோட ஸ்லீப்பிங் பீரியடில் கொடுக்கக்கூடாது. வின்டரில் மல்லிகை செடி தூங்குகிற சமயத்தில் அதை தூங்க விட்டுறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.